ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க இரவு சாப்பாடு தானே தம்பி? ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பருத்தமா புட்டுமா வச்சு அதுக்கப்புறம் பிலாக்கொட்டையும் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதில் கொஞ்சம் பிலாக்கொட்டையை பொரிக்க போறேன். அதான் செய்யப்போறேன். அது எப்படி செய்யப்படுறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ பிலாக்கொட்டையை நான் அவிக்க போகிறேன். பிலாக்கொட்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தோல் எல்லாம் உரிச்சு வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். அரைவாசியை அவிக்க போகிறேன். அரைவாசியை வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் தான் நான் அவிக்க போகிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பிலாக்கொட்டையை நல்ல வடிவாக கழுவி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 3-4 விசில் வரட்டுக்கும். அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். ப்ரெஷர் குக்கரில் அவிச்சா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி வரும். நல்லா இருக்குது தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா மாவு வறுக்க போகிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 500 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அரிச்சு போட்டு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வடிவாக வறுத்து எடுக்க வேண்டியதான். பக்கத்துலேயே நின்று அப்படியே வறுத்து கொண்டே இருக்கணும், கைவிடாமல். இல்லைன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். அடுப்பை வந்து நான் கூட்டி வைக்கையில் கணக்காக மீடியம் ஹீட்லாம் விட்டுருக்கேன். வறுபட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நல்லா லூஸாக வரும். வறுபடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்டார்டிங்கில். நல்லா வறுபட்டோன்னா கட்டிப்பட்டு நல்ல வாசத்தோட இந்த மாதிரி லூஸாக சொருண்டு நல்லா வறுபட்டு வந்துடும். அதுக்கு பிறகு வறுத்தா பிறகு நான் மறுபடியும் அரிச்சு தான் புட்டுக்குள்ளே இப்போ அரிச்சு போட்டு அரிச்சோட இந்த கட்டை மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே அது எல்லாத்தையும் நல்ல வடிவாக கையால் நசிச்சு போட்டு அதுக்கு பிறகு தான் இதில் புட்டுக்குள்ளைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் வடிவாக அரிச்சு எடுக்க போகிறேன். வறுத்த எல்லா மாவும் எல்லாம் இல்லை வறுத்த மாவை மட்டும். சரியா? இப்போ இந்த மாதிரி அரிச்சு எடுத்தாச்சு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நல்லா பொங்க கொதிச்சிருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி அதில் விட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு உப்பு கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்சி எடுக்க வேண்டியதான் புட்டை. இந்த வறுத்தமா புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா பித்தம்னு சொல்லிவினோம். இருந்துட்டப்பாலும் சாப்பிடலாம். மாதத்தில் ஒருக்கா இல்லாட்டிக்கு கிழமையில் ஒருக்கா அந்த மாதிரி சாப்பிடலாம். டெய்லி ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவினோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கணக்காக தண்ணியை விட்டு குழச்சாச்சா. இனி இதை சுலகில் கொட்டிட்டு நல்ல வடிவாக அந்த டம்ளரால் தேய்ச்சி விட்டுட்டு கொத்தி எடுக்க போகிறேன். வறுத்தம்மா புட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கும் குழைக்கும் போது. மற்ற அவிச்சமா புட்டு அதுகளை அரிசிமா புட்டுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுத்தமா புட்டுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி சுலகில் போட்டாச்சா வடிவாக டம்ளரால் நல்ல வடிவாக தேய்ச்சி விட்டுட்டு இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தி எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொத்தி எடுக்க வேண்டியதுன்னா ஆக குருணியாக வேணும்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி கொத்திட்டு சுலகில் பிடிச்சி எடுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நான் நல்லா கணக்காக கொத்தி எடுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா வடிவாக கொத்தி எடுத்தாச்சு. இனி முன்னுக்கு கொத்தின எல்லாத்தையும் கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டு பின்னுக்கு இருக்கிற மீதமாக எல்லாத்தையும் மறுபடியும் கொத்தி எடுக்க வேண்டியதான். எடுத்தோம்னு சொன்னால் இப்போ புட்டுமா ரெடி. அதுக்கு பிறகு நாங்கள் புட்டை வடிவாக குழலில் குழலில் அவிக்க வேண்டியதான். ஸ்கீமரில் போட்டு அவிக்கிறேன்டா ஸ்கீமரில் அவிக்க வேண்டியதான். இல்லாட்டிக்கு நீத்துப்பட்டியில் அவிக்கிறேன்டா நீத்துப்பட்டியில் அவிக்க வேண்டியதான். பார்த்தீங்களா இந்த மாதிரி கொத்தி எடுத்தாச்சு. இப்போ புட்டுமா ரெடி. இனி நான் புட்டை அவிக்க போகிறேன். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டுக்கு. மிங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாக்கொட்டையும் அவிஞ்சிட்டு அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பிலாக்கொட்டை எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா இதை வந்து 2 வெட்டிட்டு அதுக்கப்புறம் 4 வெட்ட போகிறோம். ஒரு பிலாக்கொட்டையை 4 வெட்டணும். இந்த மாதிரி 2 வெட்டி பொரிக்கலாம். ஆனால் 4 வெட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொரிஞ்சு வரைக்கும் எடுத்து சாப்பிடக்க நல்லா இருக்கும். அதால் தான் வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இந்த மாதிரி எல்லா பிலாக்கொட்டையும் வெட்டியாச்சு. வெட்டி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். இந்த பிலாக்கொட்டையோட சேர்த்துட்டு நல்லா கலந்து போட்டு ஒரு இடத்துல வைக்க போகிறேன். நல்லா அப்படியே ஊறட்டுக்கும். பிறகு நாங்கள் பொரிக்க எடுத்து பொரிக்க வேண்டியதான். புட்டை வச்சுட்டு கிடைக்க பொரிக்க போகிறேன். இது கலந்து விட்டாச்சா இப்போ இது இருக்கட்டுக்கும் பொரிப்போமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கடை எல்லாத்தையும் செய்யலாம். புட்டெல்லாம் மாவு குழச்சி வச்சுட்டேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த அடுப்பில் புட்டை போடுவோம். இந்த அடுப்பில் பிலாக்கொட்டை குழம்ப வைப்போம். இதில் பிலாக்கொட்டையை பொரிப்போம். எங்கால சட்டி சூடாட்டுக்கும் இதுல புட்டை போடுவோம். நான் குழல்ல தான் அவிக்கிறேன். கொஞ்சமா தேங்காய் பூ போடுவோம். குழல்ல அவிச்சா மிச்சமெண்டா வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நாளைக்கு அவிக்கலாம். அதுக்காக சுட சுட சாப்பிடலாமே தம்பி. மூடியே வச்சு விடுவோம் அவியட்டுக்கும். குழம்புக்கு தாளிப்பு நான் நல்லெண்ணெயெல்லாம் தாளிக்க போறேன். நல்லெண்ணெய் விடுவோம், சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம், பொரியட்டும். பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு முதல்ல அப்பளத்தை பொரிச்சு எடுப்போம். சரி, அப்பளத்தை பூரி மாதிரி வந்துட்டேன்.
இப்ப மிளகாயை பொரிச்செடுப்போம். இப்ப மிளகாய் பொரிஞ்சுட்டு எடுப்போம். இது கடையில வேண்ட மிளகாய் நான் கழுவிட்டு பொரிக்கிறேன். கொஞ்சம் உப்பு கூடவா இருக்கு கடையில வேண்ட மிளகாயில, அதால கொஞ்சம் வடிவா கழுவிட்டு தான் நான் பொரிக்கிறேன். இனி இதுலயே பிலாவ் கொட்டையே பொரிப்போம். இங்கால பிலாவ் கொட்டை பொரியட்டுக்கும். இங்கால வெங்காயம் நல்லா வதங்குது. இஞ்சி உள்ளி முடிச்சு வச்சிருக்கேன் சேர்க்கிறேன். ஏண்டா பிலாவ் கொட்டை வாய்வு, அதால நிறைய இஞ்சி உள்ளி சேர்க்கிறது நல்ல. வதங்கட்டும். இப்போ இஞ்சி உள்ளி எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். ஒரு பெரிய தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ புட்டு அவிஞ்சிட்டு ஆவி வருது, புட்டை இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பரான வருத்தமா புட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் வைப்போம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இனி கத்தரிக்காய் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். இப்போ கத்தரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே பொரிக்கல நான் கத்திரிக்காயை. இந்த கத்தரிக்காய்க்கு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதை நல்லா கிளறி விடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்கல நான், அப்படியே வதங்கட்டும். பிலாக்கொட்டை பொரிஞ்சிட்டு எடுப்போம். ஆகல முறிச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடலாம். இப்ப கத்தரிக்காய் நல்லா வதங்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிலாக்கொட்டையை அவிச்சு போட்டு ப்ரெஷர் குக்கர்ல அவிச்சிட்டு தோலையில அவிச்சு அவிச்சிட்டு இப்படி ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன். பிலாக்கொட்டையை சேர்ப்போம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இல்லாட்டிக்கு நீங்க அப்படியே போட்டு முதல் அவிய வச்சுட்டு கூட கத்திரிக்காய் போட்டு பிரட்டி எடுக்கலாம். ஆனால் நான் ப்ரெஷர் குக்கர்ல இப்படி அவிச்சிட்டு எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதால தேங்காய் பால் இது முதலாம் பால், ரெண்டாம் பால், மூன்றாம் பால். இது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், சோபா சாஸ் குழம்புத்தூள். உரைப்புக்கு தேவையான அளவு நான் 3 தரேன். புளி சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். கலந்து விடுவோம் நல்ல வடிவா. கொதிக்கட்டுங்க. இது முட்டை பொரிக்கிறதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயம் வெட்டி வச்சிருக்கேன். இதுல முட்டையை உடைச்சு ஊற்றுவோம். உப்பு சேர்க்கிறேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள். இதை நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சமா மல்லி இலையும் சேர்க்கிறேன். கலந்தாச்சு இருக்கு. தோசைக்கெல்லாம் முட்டை பொரிக்க போறேன். நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெயில முட்டை பொரிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஊற்றுவோம் முட்டைய. பொரியட்டு. இப்போ முட்டையை திருப்பி போடுவோம். அவியட்டும். இப்போ பாருங்க முட்டை நல்லா சூப்பரா பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதே மாதிரி மற்ற முட்டையையும் நல்லெண்ணெயிலேயே பொரிச்செடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பெருசா போட்டிருக்கிறேன் ஆம்லெட். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு இல்லையா? குழம்பு ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா, சூப்பரா ரெடி ஆயிட்டு. இப்படி இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு கூத்தி சாப்பிட சரியா இருக்கும். கொஞ்சம் மல்லியில போடுவோம். கலந்துட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்குவோம். இப்ப எங்கிட்ட சூப்பரான பிலாக்கொட்டை கத்தரிக்காய் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. இங்கெல்லாம் புட்டு ரெடி, அப்பள மிளகாய் ரெடி, பிலாக்கொட்டை பொரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன். இனி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நான் பொரியல்களோடயே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்குது. ஆனாலும் குழம்பும் வேணும். நீங்க பாத்தீங்களா, புட்டை உளுத்துவோம் பாத்தீங்களா, செம்மையா இருக்கேன்டா தம்பி. இனி எங்கட குழம்ப விடுவாங்க, பிலாக்கொட்டை கத்தரிக்காய் குழம்பு. இது முருக்கங்காய் போட்டும் வைக்கலாம். பிலாக்கொட்டை நல்லா இருக்கும், கத்தரிக்காய்க்கும் நல்லா இருக்கும். ஆனா சுடுவது எனக்கு இப்ப சரியா, எப்படி குடிக்கிறேன்னு தெரியாம எனக்கு செம சூடு. வேறு லெவலா தான் இருக்குமா. பாத்தீங்களா பிலாக்கொட்டையில எப்படி அவிஞ்சிருக்குண்டு. அது ப்ரெஷர் குக்கர்ல வச்சு அவிச்சேன்னா நல்லா அவிஞ்சிருக்கு. முட்டை பொரியலையும் எடுத்து இப்படி சாப்பிடணும். செம்மையா இருக்கு. பிலாக்கொட்டை பொரியல், எனக்கு ஆக நறுக்கு முறுக்கம் தான் பிடிக்காது. என்ன கணக்கா இருக்கும், செம்மையா இருக்கும். இனி இந்த அப்பளத்தை எடுத்து இப்படி நொறுக்கி போட்டுட்டு, சரியா, மிளகாய் பொரியல் இருக்கு, அதையும் எடுத்து இந்த குழம்பையும் கொஞ்சம் படியா குழச்சிட்டு பிலாக்கொட்டையோட சேர்த்து மிளகாய் பொரியல், அப்பளம், முட்டை பொரியல் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். இதுக்கே தனி சுவை இருக்கு. உண்மைக்கு முதல் பதுக்கு வார்த்தையே வருது, அப்படி சுவையா இருக்கும். தம்பி பிடிக்குமா பிலாக்கொட்டை பொரியல்? ஆனா பிலாக்கொட்டைக்கு பின்விளைவுகள் இருக்கிற நிறைய, அதுக்குதான் நாங்க பொறுப்பு இல்ல, தெரியுமா என்னது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அங்க ரெண்டு பேரும் செம்ம வேலை இல்ல, பிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். வர்த்தமா புட்டுக்கும் பிலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்புக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சரியா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கிட்டா, பை கிட்டா, பை கிட்டா.